ஹாய் எவ்ரிவன். உலகத்துல எத்தனையோ மருந்துகள் இருக்கலாம், எத்தனையோ லேப்ல பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் வரலாம். ஆனா இந்த பூமியில ஒரு தாயோட மார்பகத்துல சுரக்கிற தாய்ப்பாலுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. குழந்தை அழுறப்போ எனக்கு பசிக்குது அம்மான்னு சொல்ற அந்த அழுகைக்கு ஒரு தாய் தன்னோட ரத்தத்தையே உணவா மாத்தி தர்ற ஒரு அற்புதம் தான் தாய்ப்பால். ஆனா இது வெறும் உணவு மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி இயற்கையும் அறிவியலும் சேர்ந்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய மேஜிக் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அறிவியல் எவ்வளவோ வளர்ந்தாச்சு, நிலாவுக்கே போயிட்டு வந்துட்டோம். ஆனா இன்றைக்கும் எந்த ஒரு சயின்டிஸ்டாலையும் எந்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த லேபாலும் தாய்ப்பாலை உருவாக்கவே முடியல. ஏன் தெரியுமா? தாய்ப்பாலுங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் உணவு இல்ல, அது ஒரு உயிருள்ள திரவம். நம்ம குழந்தைக்கு இன்னைக்கு என்ன சத்து வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி தாய்ப்பால் தன்னோட தன்மையை மாத்திக்கிட்டே இருக்கும். குழந்தை குறப்பிரசவத்துல பிறந்தா அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி அதுல புரதச்சத்து அதிகமாகும். குழந்தை வளர வளர அதோட வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி பாலோட சத்துக்கள் தானாகவே மாறும். பசுவோட பாலோ ஃபார்முலா பாலோ எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா தாய்ப்பால் உங்க குழந்தைக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேக உணவு. இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களை மெய் சிலிர்க்க வைக்கும். குழந்தை அம்மா கிட்ட பால் குடிக்கும் போது குழந்தையோட உமிழ்நீர் தாயோட மார்பக காம்புகள் வழியா உள்ள போகும். இது சயின்ஸ்ல பேக்வாஷ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த உமிழ்நீரை தாயோட உடம்பு ஸ்கேன் பண்ணும். குழந்தைக்கு உடம்புல ஏதாவது தொற்று நோயோ காய்ச்சலோ இருந்தா குழந்தையோட உமிழ்நீர் அது தாயின் உடம்புக்கு உணர்த்திடும். உடனே தாயோட மூளை அலர்ட் ஆகி அடுத்த சில மணி நேரங்கள்ல அந்த நோயை எதிர்க்கக்கூடிய ஆன்டிபாடிகளை தாய்ப்பால் வழியே உருவாக்கி குழந்தைக்கு அனுப்பும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மார்கள் பல பேருக்கு போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன்னு மன அழுத்தம் வரும். ஆனா இயற்கை அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கு. குழந்தை பால் குடிக்கும் போது தாயோட மூளையில ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும். இதுக்கு பேர் தான் லவ் ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரக்கும் போது தாய்க்கு மன அழுத்தம் குறைஞ்சு ஒரு விதமான நிம்மதியும் குழந்தை மேல அளவற்ற அன்பும் பிறக்கும். அதே சமயம் பிரசவத்தப்போ பெருசான தாயோட கர்ப்பப்பை சுருங்கி பிரசவத்திற்கு பிந்தைய இரத்த போக்கையும் நிறுத்தும். தாய்ப்பால் கொடுக்கறது குழந்தைக்கு மட்டும் ஆரோக்கியம் இல்லை, அது அம்மாவோட உடலையும் மனசையும் குணப்படுத்துற ஒரு இயற்கையான மருந்து. பிரசவமான முதல் 3 நாளைக்கு வர்ற சீம்பால் ரொம்ப கம்மியாக தான் சுரக்கும். பால் வரலைன்னு பயந்துட்டு பல பேர் ஃபார்முலா பாலை கொடுத்துட்றாங்க. தயவு செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க. அந்த கொஞ்சமா வர்ற மஞ்சள் நிற சீம்பால் தான் குழந்தையோட முதல் தடுப்பூசி. அதுல IgA அப்படிங்கிற, அதாவது இம்யூனோகுளோபுலின் ஏ அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு புரதம் லட்சக்கணக்கில் இருக்கு. குழந்தை முதலா இந்த வெளி உலகத்துல காத்தையும் கிருமிகளையும் எதிர்கொள்ளும் போது அதோட குடல்ல ஒரு கவசம் போல பாதுகாத்து அரணா இருக்கிறதுக்கு உதவுது. தாய்ப்பால் இது இயற்கையோட மிகச்சிறந்த கொடை. இந்த உலக தாய்ப்பால் வாரத்துல தாய்மார்களோட தியாகத்தையும் தாய்மையின் அறிவியலையும் கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கண்டென்ட் உள்ள வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.